ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யாஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி உங்கள் எல்லாரையுமே நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் இருக்க தக்ஷிண சித்ராக்கு நம்ம போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப போரிங்காக இருக்கும் வீட்டில் இருந்து. ஸோ எங்கடா போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கும், சென்னைக்கு வெக்கேஷனுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே இந்த இடம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்ஷிண சித்ரா வந்து ஒரு கல்ச்சுரல் மியூசியம்னாலே நமக்கு போரிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. நமக்கு வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் ஒரு வில்லேஜ்குள்ளே போயிட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பசங்களுக்கும் வந்து நிறைய ஓடி விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. கூடவே ஒரு குட்டி பார்க் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தக்ஷிண சித்ரா வந்து முட்டுக்காடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட அட்ரஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முட்டுக்காடில் போட்டிங், தக்ஷிண சித்ரா, அப்புறம் கோவலம் பீச் இது எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் நீங்கள் பார்த்துடலாம். உள்ளே என்ட்ரு ஆனோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்ஸ் அலவுட் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக், பேப்பர், துணி இந்த மாதிரி பொருட்கள்லாம் மக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர் பேக் மக்கிறதுக்கு 1 மாதம் ஆகுது. நியூஸ் பேப்பர் மக்கிறதுக்கு 1.5 மாதம் ஆகுது. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் மக்கிறதுக்கு 50லேருந்து 80 வருஷங்கள் ஆகுது. பேப்பர் டவல்ஸ் மக்கிறதுக்கு 2லேருந்து 4 வாரம் ஆகுது. ஒரு அலுமினியம் கேன் மக்கிறதுக்கு 200லேருந்து 500 வருஷம் ஆகுது. காட்டன் க்ளவுஸ் மக்கிறதுக்கு 3 மாதம் ஆகுது. நம்ம யூஸ் பண்ணுற இந்த பிஸ்லரி பாட்டில்ஸ் மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் மக்கிறதுக்கு 450 வருஷம் ஆகுது. இந்த பிளாஸ்டிக் கப் மக்கிறதுக்கு 50 வருஷம் ஆகுது. பிளாஸ்டிக் பேக் மக்கிறதுக்கு 200லேருந்து 1000 வருஷம் ஆகுது. நம்ம யூஸ் பண்ணுற லெதர் ஷூ மக்கிறதுக்கு 25லேருந்து 40 வருஷங்கள் ஆகுது. கார்ட்போர்ட் மக்கிறதுக்கு 2 மாதம் வரைக்கும் ஆகுது. இந்த சிகரெட் பட் இருக்கு இல்லையா, அது மக்கிறதுக்கு 10லேருந்து 12 வருஷம் ஆகுது. ஒரு டைப்பர் மக்கிறதுக்கு 550 வருஷங்கள் ஆகுது. நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இதில் நம்ம ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் இதனால் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணி அந்த யூசேஜை வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் இப்படி தான் இருக்குது. ரொம்ப காமாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தக்ஷிண சித்ராவில் வந்து நிறைய விதமான வீடுகள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியமே பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஊர்களில் இருக்க நிறைய வீடுகளில் தான் காட்டியிருக்காங்க. அந்த வீடுகள் மூலியமாக அவங்களோட வாழ்வாதாரம், கலாச்சாரம் இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட்டிநாடு வீட்டுக்குள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அப்படியே வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய மரம், செடி எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு மாங்காய் மரம் இருக்குது, நிறைய பூச்செடி எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு செட்டிநாடு வீட்டுக்குள்ளே நிஜமாலே போனால் எப்படி இருக்கும் அப்படியே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாசலில் போட்டிருந்த கோலம் ஆகட்டும், அந்த திண்ணை, அந்த பெஞ்ச், கதவு, ஜன்னல் இது எல்லாமே வந்து ஒரு செட்டிநாடு வீடு மாதிரியே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே வந்து சாமி படம் இருக்கும். நம்ம ஊர்லலாம் வீட்டில் பார்த்திங்கன்னா சாமி படம் இருக்கும். அதையும் வந்து அதே மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த கதவு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக காவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே எனக்கு செட்டிநாடு வீடுனா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பர்சனலாக ஒரு செட்டிநாடு வீட்டுக்கு போனது கிடையாது. ஆனால் இந்த மூவிலெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணது உண்டு. முக்கியமாக வந்து இந்த ஓப்பன் ஏரியா இருக்கு இல்லையா, இது வந்து முற்றம் சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தால் மழை விழும்போதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்குள்ளே அப்படியே நம்ம வந்தோம்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு 2 சைடும் ஒரு திண்ணை மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து உட்காந்து பல்லாங்குழி விளையாடுற மாதிரி ரொம்ப அழகான ஒரு சீன். அதுக்கப்புறம் அந்த ஜன்னல்லாம் அவங்க யூஸ் பண்ண அந்த பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த முற்றத்தில் பார்த்திங்கன்னா 2 பெரிய பாத்திரம் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இது தண்ணி பிடிக்கிற பாத்திரமாக இருக்கணும். இது வந்து பின் வாசல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வாசலை கடந்து நம்ம வந்தோம்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. ரூமோட கதவு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று இருக்குது. இந்த ரூம்குள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு உரலும் உலக்கையும் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண கிச்சன் திங்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு பாய், ஒரு மரபீரோ, குத்து விளக்கு, அப்புறம் தட்டு, கிச்சன் திங்ஸ் பேசிக்கலாக நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ரூம்குள்ளே இன்னொரு ரூம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக கண்ணாடியால் செஞ்சுருந்தாங்க அந்த ரூமை. அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், சின்ன பசங்க விளையாடின சாமான், கிச்சன் திங்ஸ், அப்புறம் வந்து நார்மலாக யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அது நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இது நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னொரு ரூம்குள்ளே போகிறோம். அந்த ரூமோட என்ட்ரன்ஸ்லேயும் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஒரு குட்டி பொண்ணு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ரூமோட கதவு எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. நம்ம வந்து நல்லா குனிஞ்சு போகணும் அந்த மாதிரி தான் இருந்தது, பழைய காலத்தில் இருக்க மாதிரி. இந்த ரூம் வந்து நிஜமாலே ஒரு மியூசியம் மாதிரி தான் இருந்தது. இதில் வந்து நிறைய விதமான நிலங்களில் அவங்க என்னென்ன மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க.
நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க. முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த மாதிரி 5 வித்தியாசமான நிலங்கள் இருக்குது. ஸோ ஒரு இடத்துலையும் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருந்தது, அவங்க என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் கிடையாது, அங்கே பிக்சர்ஸோட அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் வந்து வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது நமக்கே வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. நம்ம பார்க்காத நிறைய விஷயங்கள் கூட வந்து அவங்க இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு பசங்களுக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்தா. அண்ட் பழைய காலத்து விஷயங்களை நிறைய அவங்க தெரிஞ்சுப்பாங்க. தமிழில் இருக்க நிறைய வார்த்தைகள் கூட வந்து பழைய காலத்து வார்த்தைகள் எல்லாம் இங்கே எழுதியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் அவங்க விளையாண்ட கேம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த செட்டிநாடு வீட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, இந்த முற்றத்துலேருந்து தான் நீங்கள் ஒரு ரூமுக்கும் தனித்தனியாக போயிட்டு வரணும். ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் பெருசாக ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது. அண்ட் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா வீக் டேஸில் போனோம். நீங்கள் வீக்கெண்ட்ஸ் போனீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ ஒரு வீட்டுக்குள்ளேயும் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். அண்ட் நிறைய டான்ஸ் ஷோஸ், இந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஷோஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வீக் டே போனனால அது எல்லாத்தையும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் பிளான் பண்ணி போகிறதுனா ஒரு சாட்டர்டே சண்டே போனீங்கன்னா இதை விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மியூசியம் வந்து. இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க இந்த கலம்காரி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த காலத்துலேயே இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோட ட்ரெடிஷன், அதோட ஆரிஜின் எல்லாமே வந்து இதில் போட்டிருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண செட்டிநாடு அந்த சைடில் இருக்கவங்க யூஸ் பண்ண இந்த பெட்டி இது எல்லாத்தையும் கூட வச்சுருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ், பிக்சர்ஸ் எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பின்பக்கமாக அப்படியே நம்ம வெளியில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செட்டிநாடு வீடோட பின்பக்கமும் இந்த மாதிரி திண்ணை போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம யார் வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆம்பூர் வீட்டுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு வந்து செட்டிநாடு வீடு மாதிரி நல்ல பெரிய வீடெலாம் கிடையாது, ரொம்ப குட்டி குட்டி ரூமாக இருந்தது. ஆம்பூர் வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு குட்டி திண்ணை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பழைய காலத்தில் எல்லா வீட்லேயும் திண்ணை வச்சுருந்துருக்காங்க. இந்த கதவு எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து கதவு மாதிரியே தான் இருந்தது. அப்படியே நம்ம கொஞ்சம் உள்ளே வந்தோன்னா இங்கே ஒரு குட்டியாக ஒரு ரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஹால் கிடையாது, இங்கேயும் ஒரு திண்ணை போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு அழகான ஒரு மர ஜன்னல் இருக்குது. அவங்களோட ஃபோட்டோஸ், அந்த காலத்தில் இருந்தவங்களோட ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஹால். ஹாலில் பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க செவுத்துலேயே. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஆசான் வந்து பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு இது இருக்குது. இங்கே வந்து அந்த வேதம், அந்த நூல் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெட்டியில் தான் அதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹால் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. அண்ட் நிறைய டான்ஜோ பெயிண்டிங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் அவங்களோட பிக்சர்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு வீணை இருக்குது. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா பூஜை சாமான் தான் நிறைய வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து நிறைய விதமான குத்து விளக்கு வச்சுருந்தாங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். வாலில் ஹேங் பண்ணுற மாதிரி நல்ல பெரிய குத்து விளக்கு, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த வால் பெயிண்டிங்ஸ்லாம் கூட ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மணிகள்லாம் வச்சுருந்தாங்க. மணி, அப்புறம் பூஜைக்கு தேவையான சாமான், சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சர்ச், நம்ம சர்ச்சுக்குள்ளே போனோன்னா என்னென்ன திங்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ் தான் வச்சுருந்தாங்க. இந்த கதவு பார்த்திங்கன்னா ஒரு செட்டிநாடு வீடோட கதவு, ரொம்ப அழகாக வந்து இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் சாமி சிலைகள் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பழைய காலத்தில் யூஸ் பண்ண கத்தி, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. பேசிக்கலாக இந்த ரூம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பூஜை ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாத்தனூர் வீடு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இங்கேயும் வந்து முன்னாடி திண்ணெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. விளக்கு வைக்கிறதுக்கு தனியாக வெளியில் இடம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வந்து நல்ல ஒரு முற்றம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்க முற்றம், நல்ல ஒரு படி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக வீடியோ எடுத்தேன், பட் நிறைய வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல பெரிய பெரிய அண்டாலாம் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தொட்டில் வச்சுருந்தாங்க, நிறைய விதமான தொட்டில்கள் வச்சுருந்தாங்க. சின்ன பசங்க விளையாடுற அந்த தள்ளு வண்டி மரத்துலேயே, தொட்டில்லாம் பார்த்திங்கன்னா மரத்துலேயே ரொம்ப அழகாக இருந்தது, தொங்க விடுற மாதிரி, ஸ்டாண்டோடு நிற்கிற மாதிரி. அப்புறம் நார்மலாக நம்ம வீட்டில் துணி கட்டி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தொட்டில் எல்லாமே வச்சுருந்தாங்க. பழைய காலத்தில் கிச்சனில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் அந்த வீடியோ எல்லாமே எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. இந்த வீடு பார்த்திங்கன்னா இது ஒரு நெசவாளரோட வீடு. ஸோ அவங்க வந்து நெசவு தொழில் செய்கிறதுக்காக
யூஸ் பண்ண அந்த டூல்ஸ் பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு. அந்த நெசவாளர்கள் வந்து அந்த தரித்த துணி எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது என்ன மெட்டீரியல், என்ன யூசேஜ், அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஒரு மாட்டு வண்டி நின்றுட்டு இருந்தது. அவங்க வீட்டோட கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த கரண்டி ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ அந்த காலத்துலேயே வந்து கரண்டி ஸ்டாண்டெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ அழகாக வச்சுருந்துருக்காங்க. 2 விதமான கரண்டி ஸ்டாண்டு இருக்குது பாருங்கள். அப்புறம் அந்த அருவாமனை, தேங்காய் துருவி இதெல்லாம் கூட ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ இந்த கிச்சன் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய வித்தியாசமான பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சொப்பு சாமான் மாதிரி விளையாடுறதுக்கு வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா தரையோடு ஒட்டி இருந்தது. எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப க்யூட்டாக தெரிஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூடை செய்கிறவங்களோட வீடு. இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த வீடு வந்து சேற்றுனாலேயே கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டில் பயன்படுத்தியிருக்க கட்டைகள் எல்லாமே வந்து பனை மரத்துலேருந்து வந்த கட்டைகள். இந்த கூரை பார்த்திங்கன்னா வந்து பனை ஓலையிலேருந்து செய்யப்பட்ட கூரைகள் தான். இந்த வீட்டுக்குள்ளே நம்மளால் போக முடியல, ஆனால் வெளியிலேருந்தே பார்த்தோம். உள்ள ரொம்ப நல்லா இருந்தது வீடு. இதுவும் வந்து குட்டியாக க்யூட்டாக இருந்தது இந்த வீடு. அடுத்து நம்ம குயவர் வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். குயவர்னால் இந்த மண் பானைகள், மண் சட்டிலாம் செய்வாங்களா, அவங்க வீட்டுக்கு தான். இவங்க வீட்லேயும் முன்னாடி ஒரு குட்டி திண்ணை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போனோன்னா வந்து ஒரு ஹால் மாதிரி இருக்குது. அந்த ஹாலில் வந்து ஒரு அழகான ஒரு மண் பொம்மை வச்சுருக்காங்க அழகுக்காக. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் வந்து புதுசாக கல்யாணமான ஒரு ஜோடி உட்காந்துருக்க மாதிரி ஒரு சீன் வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே வந்து அந்த பக்கம் போனோன்னா ஒரு ஓப்பன் வராண்டா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நிஜமாலே ஒருத்தர் வந்து மண் பானை, மண் சட்டி, மண் விளக்கு இது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து இவங்க செஞ்சு வச்சுருக்க எல்லாமே வந்து சேலுக்கு தான் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நாங்கள் சில பொருட்கள் வாங்கினோம். நம்மளுக்கு கூட ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நம்மளே வந்து மண்பானை செய்கிறதுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம தனியாக பே பண்ணணும். பே பண்ணால் நமக்கு அந்த ஆக்டிவிட்டி நம்ம செய்யலாம். அண்ட் வீக் டேஸில் வந்து இதெல்லாம் கிடையாது, வீக்கெண்ட்ஸில் தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் போகிறதுனா வீக்கெண்டாக போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ரொம்ப க்யூட்டான திங்ஸாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்க செஞ்சுருந்ததெல்லாம் காய வச்சுருந்தாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற சக்கரம் மண்பானை பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போது மிஷின் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம அதை சுற்றியெல்லாம் விட வேண்டாம், அந்த மிஷின் அதுவாகவே சுற்றும். ஜஸ்ட் நம்ம மேலே வந்து பானை செய்கிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெக்னாலஜி வந்து இதுலேயும் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பாய் முடைப்பவர், அதாவது பாய் செய்கிறவங்களோட வீடு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்குள்ளேயும் நம்மளால் போக முடியாது. ரொம்ப சிம்பிளாக பட் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோன்னா தமிழ்நாட்டு ஸ்டைலில் சூப்பராக ஒரு கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோன்னா கோயில். இதோட பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சைட் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோ, அதாவது பார்ட் 2 வீடியோவில் வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 3 ஸ்டைல்ஸ் ஆஃப் வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சீக்கிரமே நாங்கள் சந்திக்கிறேன். Until then, it's bye-bye from Karunya. Tata, bye-bye. See you. Take care.